வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் தான் சிகாமணி. எல்லாரும் கதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கேட்க போற 4வது நீதி கதை விளக்கும் சுடரும். ஒரு கண் பார்வையற்றவர் இருட்டில் வெளியே புறப்பட்டார். அவரது மனைவி அவரிடம் ஒரு விளக்கை கொடுத்தாள். பார்வையற்றவர் கேட்டார், கண் தெரியாத எனக்கு இந்த விளக்கால் என்ன லாபம் என்று. அதற்கு அவர் மனைவி கூறினாள், இது உங்கள் கையில் இருந்தால் எதிரில் வருபவர்கள் உங்கள் மீது மோதாமல் தவிர்ப்பார்கள் என்று. விளக்கை கையில் பிடித்துக்கொண்டு அவர் இருட்டில் நடந்தார். இருந்த போதிலும் யாரோ ஒருவர் மீது மோதிக்கொண்டார். என் கையில் தான் விளக்கு இருக்கிறதே, கவனித்து வந்தால் என்ன என்று சற்றே கோபமாக கேட்டார். சுட்டி குழந்தைகளே, அவர் கையில் தான் விளக்கு இருக்கிறதே, அப்போது எப்படி அவர் இன்னொரு ஒருவரை மோதுவாரு? கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? மோதி அவர் கூறினார், விளக்கு இருக்கிறது, ஆனால் சுடர் எப்பொழுதோ அணைந்து விட்டிருக்கிறது நண்பா என்று. சுட்டி குழந்தைகளே, நம்மிடமும் அறிவு வளங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா ஒருவர் விழிப்புடனும் தங்கள் சுற்றுப்புறங்களில் கவனமும் இருந்தால் மட்டும்தான் பயனளிக்கும். குழந்தைகளே, உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் சிகாமணி.